அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து ராகி கஞ்சி, நோம்பு கஞ்சி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது வந்து ராகி மாவு 2 கப், நாலு கப் தண்ணி ஊற்றி ஆக்கி நல்லா கட்டி போடாமல் நல்லா இந்த இது எக் பீட்டரால் நல்லா கொஞ்சம் பீட் பண்ணணும். மெயின்ஸ்னா கட்டி கட்டி வைக்காமக்க நல்லா ஸ்மூத்தாக வைக்கணும். இதால் பீட் பண்ணாலே இது கட்டி நிற்காது. ஃபஸ்ட்டுக்கு அடுப்பில் வைக்கும் போது இது செஞ்சு கொண்டு தான் அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கணும். இல்லாட்டி சுருக்க கட்டியாகிடும், எரிவிடும். இன்னும் 2 கப் தண்ணி ஊற்றணும். சண்டை மிச்சம் டிக் இல்லாமல் ஏண்டா இது ராகி மாவு கொஞ்சம் வேக விடணும். அடுப்பில் வச்சு ஆகப்பையால் கிண்டிக்கணும் வைக்கணும், இல்லாட்டி கட்டி போடும். இந்த கஞ்சிட ரெசிபி வந்து எங்களோட மச்சாண்ட ரெசிபி. அவங்க தான் இது செய்கிற ஒரே பார்த்தாக்கா. செஞ்சு குடிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. பிடிக்குமே நினைக்கிறேன்னு குடிச்சு பார்த்து சொல்லுங்க நல்ல மாண்டு. சீனி அதே கப்பால் 2 கப் போடணும். கொஞ்சம் இறுவிக்கொண்டு வரக்குள்ள சீனி 2 கப் போடணும். சீனி 2 கப் அளவு எங்களுக்கு போதும். உங்களுக்கு கூட வேணுமென்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. விடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இந்த கொஞ்சம் இறுவிக்கும் வாரமாக விளங்கிச்சேன்டா சீனியை போடுவோம். தேங்காய் பால் இந்த தேத்தின் கப் மகிதிக்கு தானே, அதால் 1 கப் தேங்காய் கட்டிப்பால். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு அப்புறம் இந்த சேமியா 1 கப் போடணும். சேமியாண்டக்கு இந்த பாயாசத்தோடு போடுவாங்களே, ஒரு 4 ஏலக்காய், 2-3 துண்டு பட்டை, அப்போ தான் கொஞ்சம் நல்லா மணமாயிக்கும். கிஸ்மிஸ் ஒரு 1/2 கப் போல் போடுவேன். போலக்கடலை, இந்த அவிச்ச போலக்கடலை இங்கேண்டா ஏக்கி டின், நாங்கள் அதால் 1 டின் தானே எடுத்துக்கிறோம். நல்லா கழுவிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணணும். அங்கே அப்படி டின் இல்லாட்டி கொண்டக்கடலை அவிச்சது அது போடணும்.
எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொண்டிக்கணும். தண்ணி போதாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா. இன்னும் 2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்ட்ட ஃபஸ்ட்டுக்கே ஊற்றிக்கோங்க 8 கப் போல் தண்ணி. ஏன்டா நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றுறேன். சேமியா 1 கப் போல் போதா ஏன்சண்டா கூட கிருஷ்ட்டு இன்னும் 1 கப் ஏழ்மண்டை போடுங்க சேமியா. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு தேய்க்கணும். ஆனால் கொஞ்சம் நெருப்பு மிச்சம் இல்லாமல் கொஞ்சம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். கொஞ்சம் நல்லா எரிக்கும் வாரமாய்க்குள்ள இந்த முட்டை 2 நல்லா அடித்து அதை இப்படி ஊற்றிக்கொண்டே மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி கட்டி போடும். அப்படி முட்டையை ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே டிக் ஆகிடும். அவ்வளோதான் இருக்கும் அது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண தேய்க்கு. இதுதான் சரியான அளவு கணக்கு. செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.